நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை ஆதரித்து பாதுகாத்து பராமரித்து வந்ததுக்காக கூட ஆண்டவருக்கு நம்ம அப்படியே நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஒரு விசாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, நல்லவர் தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவர் என்ன பேசுவார் என்னோடு என்று சொல்லி, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறதே, எனக்காக யார் பிணைப்படுவார் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளோடு அப்பா நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அக்கினி பொறியாய் ஒருவருக்குள்ள கடந்து செல்லட்டும். கர்த்தர் கடந்து வருவீராக. ஆவியானவர் பலத்த கிரியை நடப்பிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு தலைப்பு முன் செல்லும் தேவன். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், நான் மாத்திரம் தனியாக இருக்கிறேன், எனக்கு என்னுடைய கணவர் இல்லை, இல்லை என் மனைவி இல்லை, எனக்கு குழந்தைகள் இல்லை, இல்லை அன்பாய் கவனித்து கொள்வதற்கு என் பெற்றோர்கள் இல்லை, இப்படியெல்லாம் என்னை யார் நடத்தி செல்வார், என்னுடைய வாழ்க்கை எப்படி என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன் செல்லும் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. யாத்திராகமம் 33:14 இப்படியாக சொல்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நீ எங்கே போனாலும் சரி நான் உன்னோடு கூட கடந்து உனக்கு முன்பாகவே என்ன செய்வேன், நான் கடந்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். சரி, முன்பதாக செல்கிறாரே ஆண்டவர், நான் முன்பதாக சென்று எனக்கு என்ன காரியங்களை எல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும்பலாம். முன்பதாக செல்லும் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாராம்? தடைகளை உடைக்க முன் செல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான தடைகள் காணப்படலாம். நான் என்னதெல்லாமோ முயற்சி எடுக்கிறேன், எத்தனையோ முறை நான் படித்து தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் தொழிலில் நான் எவ்வளவோ முதலீடு செய்து மேலாகி வந்துவிடலாம் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறேன். இன்னும் நிறைய பேர் குழந்தை இல்லாதனால அங்கு இங்கு ஓடித்திருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படியே சோர்ந்து போய் அவ்வளவுதான் பணத்தை இழந்து மனம் உடைந்து போய் இருக்கிறீங்க நீங்கள். ஏதோ ஒரு தடை, இந்த தடை எப்படி மாறும், என்னது காரியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை தகர்க்கிறதற்காக உடைக்கிறதற்காக நான் உங்களுக்கு முன்னே செல்லும் தெய்வனாக என்று உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீகா 2வது அதிகாரம் அதன் 11வது மீகா 2:13 முன்பகுதி இப்படியாக சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அதாவது உங்களுக்கு முன்பாக தேவன் நான் செல்வேன் சொன்னாரே, அந்த தேவன் என்ன செய்வாரா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை, உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும்படியாக அந்த தேவன் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இப்படிதான் ஒரு அருமையான சகோதரி ஆண்டவரை அருமையாக சேவித்தால், வாலிப வயதிலிருந்து இயேசுவுக்கு பிரியமாக பிள்ளையாக வாழ்ந்தால், அபிஷேகம் பண்ணப்பட்டால், அவளுக்கு திருமணமாயினது, முதலாவது ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுத்தார். அன்போடு செல்லத்தோடு அவள் வளர்த்து வந்து கொண்டே இருக்கிற வேளையில் அவள் சரீரத்தில் பலவிதமான பாடுகள், அவளுடைய கர்ப்பப்பையில் நீர் கட்டி, இன்னும்
அந்த பிரச்சனையினால் அவளுக்கு அடுத்த குழந்தை தங்குவதற்கு தாமதமாகி கொண்டே இருந்தது. இதனால் அவங்கள் குடும்பங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், அடுத்த 2வது குழந்தை தாமதிக்கிறதுனால அந்த குடும்பத்தில் ஒரே போராட்டம், கொந்தளிப்பு. ஆனால் இவள் தெய்வ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருந்தாள், விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டே இருந்தாள். இந்த மகள், ஆண்டவரே எனக்கு எப்படியாகிலும் நீர் ஒரு குழந்தையை தர வேண்டும், இவ்வளவு நிந்தை, இவ்வளவு அவமானங்களுக்கு இடையில் நான் காணப்படுகிறேன்னு சொல்லி அந்த 2வது குழந்தைக்கு அவ்வளவு ஒரு போராட்டம் அவள் சரீரத்தில். அதுபதாக அவள் ஜெபிக்க அந்த கற்பப்பையில் இருக்க நீர்க்கட்டிகள் அப்படியே மறைந்து போனது. ஆண்டவர் தாமே அற்புதங்கள் செய்தார். அவள் அவ்வளவு விசுவாசத்தோடு அந்த மகள் ஜெபித்திருப்பாள். அதுக்கடுத்ததாக நாட்கள் கடந்தது. ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கையை அவள் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாள், கர்த்தர் எனக்கு 2வது ஒரு குழந்தை நிச்சயம் தருவார், எல்லாரும் முன்னாலே ஆண்டவர் என்னை தலைநிமிர்ந்து வெறுக்க பண்ணுவார் என்று சொல்லிக்கொண்டே அந்த மகள் இருந்தாள். அதே போல கர்த்தர் அவளை இப்பொழுது நினைத்துரளி இன்றைக்கு அவள் 3 மாத ஒரு கர்ப்பிணியாக என்று காணப்படுகிறார். தேவன் அவள் வாழ்க்கையில் இருந்த ஒரு தடை, அவள் ஜெபிக்கிற மகள், ஆண்டவருக்காக வாழுகிற மகள், வைராக்கியம் பாராட்டுகிறவள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவள், தேவனுக்காக சின்ன சின்ன ஊழியங்கள், ஆலயத்தில் சண்டே கிளாஸ் எடுப்பது, எப்படியாக தேவனுக்கான காரியங்களில் அவருடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு தடை. 2வது குழந்தை என்று அவள் அதற்காக அவள் ஆயத்தமாகும் பொழுது கற்பப்பையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள். அவள் மருத்துவர்கள் ஒரு வருடம் மாற்றி ஒருவர் சொல்லும் பொழுது பல காரியங்களை செய்து குழப்பினார்கள். ஆனால் அவள் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருந்தாள். கர்த்தர் முன் செல்லும் தேவன் அவளுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்கி அந்த தடைகளையெல்லாம் அவள் கர்த்தரிப்பதற்கு தடையாக இருந்த எல்லா நீர்க்கட்டிகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு அந்த மகள் இன்றைக்கு கருவுறும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படியாக ஏதோ ஒரு தடை இருக்கலாம். நான் என்ன செய்வது என்று சொல்லிக்கூட நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார் என்று சொல்லி. உங்களுக்கு முன்னே செல்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பெரியவர், சர்வ வல்லமை உடையவர். அவரால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் இன்று நொடி பொழுதில்லாமே தேவன் எல்லாவற்றையும் விலகச் செய்கிறார். நீங்களும் ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீங்கள் நீக்கி போடுகிறவருடைய வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் பலத்த காரியங்களை செய்ய இன்றைக்கும் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அடுத்ததாக முன் செல்லும் தேவன் என்ன எதற்காக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் முன்னால் போகிறார் என்று பார்த்தோமானால், நம்மளை காப்பாற்றுகிறதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாராம், முன்னோக்கி நம் முன்னாக அவர் செல்லுகிறார். யாத்திராகமம் 23வது அதிகாரம் வசனம் 20 கூட நாம் பார்த்தோமானால், யாத்திராகமம் 23 வசனம் 20, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களையெல்லாம் பார்த்து சொல்லுகிறார், எகிப்தில் இருந்து அவங்க அப்படியே புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வழியில் வனாந்திர பாதை, அதில் உங்களை காப்பாற்றுகிறதற்காக அடுத்த ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான ஒரு தேசம். ஆயத்தம் பண்ண தேசத்துக்கு தன்னுடைய சொந்தமான ஜனங்களை, தன்னுடைய பிரியமான ஜனங்களை அவர் அங்கே கொண்டு செல்வதற்காக என்ன செய்கிறாரா, ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நம்மளை காப்பாற்றுவதற்காக. இந்த வாழ்க்கையிலும் நீங்கள் நினைக்கலாம், இந்த வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறது, இந்த வாழ்க்கையை எப்படி நான் கடக்க முடியும், எனக்கு மிகுந்த கடினமாக இருக்கிறது இந்த பாதை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து புலம்பலாம். இந்த பூமியில் வாழ்க்கையில் வனாந்தர பாதையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு அது வனாந்தரமாக தெரியலாம். இதற்கு பின்பதாக ஒரு கானான் இருக்கிறது. அதற்கு அந்த வனாந்தரத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது பல்வேறு துஷ்ட மனிதர்கள், இன்னும் சத்துருவின் கிரியைகள் உங்களை தாக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்வாராம், காப்பாற்றுவாராம். இன்று அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் சத்துரு பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் விதைத்து கொண்டே இருக்கிறார். அதில் அநேகர் மனமுடிந்து அப்படியே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றப்படாமல் போய்விடார்கள். ஆனால் நீங்கள் அப்படியல்ல பிரியமான
பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை காப்பாற்றுகிறதுக்காக, நான் உனக்கு முன்னே செல்வேன் மகளே, இந்த வனாந்தரமான பாதை தான் நீ, நான் ஆனால் முன் செல்கிறேன் என்று சொல்லி என்று ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அடுத்து என்ன செய்கிறாரா? எதற்கு அந்த பாதையில் முன் செல்லுகிறார் ஆண்டவர்? ஆண்டவர் முன்னே போனதுனால என்ன எனக்கு நடக்கிறது? ஆயத்தம் பண்ணின ஒரு ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, உங்களுக்காக எல்லா நன்மைகளையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் தேவன் உங்களுக்காக பெரிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே, அந்த இடத்துக்கு நீங்கள் கடந்து செல்வதற்காக ஆண்டவர் கடந்து செல்கிற வழியில் உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு உங்களை காப்பாற்றுகிறதற்காக அவர் என்ன செய்கிறாரா? முன்னே செல்கிறார். அதே போல தான் ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மளை வழி நடத்தி ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கார். உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஸ்தலத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்கும் அளவுக்கும் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு முன்பாக என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? சென்று கொண்டே இருக்கிறார். கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் கையில் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அகப்பட்டு சிக்கி அப்படியே நீங்கள் அழிந்து விடாதபடிக்கு உங்களை காப்பாற்றுவதற்காக அந்த இயேசு அவர் உங்கள் முன்னே சென்று கொண்டே இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் உங்களை அப்படியே வழி நடத்தி அந்த நித்திய ராஜ்யம் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாரே, அந்த ஸ்தானத்துக்கு உங்களை அழைத்து செல்வதற்காக அந்த தேவன் உங்கள் முன்னே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சென்று கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. இதே போல தான் ஒரு அருமையான சகோதரி கூட அவர்கள் குடும்பமாக அவர்கள் அவருடைய வாகனத்தில் அவர் காரில் அவங்க ஒரு இடத்துக்கு அவங்க போய்கொண்டு இருக்கும் பொழுது கூட இவர்கள் நேர்வழியாக தான் என்ன செய்கிறார்களா? டிரைவ் பண்ணி போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தரப்பில் வந்தவர்கள் தவறான அவர்களுடைய டிரைவிங்னால் ஒரு செகண்டில் அவங்க கார் மேலே மோதி அந்த குடும்பமே சுக்குநூறாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இது இந்த குடும்பம், அந்த காரில் பயணித்த இந்த சகோதரியின் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம், எங்கு சென்றாலும் ஜெபித்து ஆண்டவர் ரத்தத்துக்குள்ள பாதுகாப்பு எடுத்து அவர்கள் எப்பொழுதும் கடந்து செல்வார்களாம். அந்த சகோதரி வேலை பார்த்து வீட்டை விட்டு வெளியே கடந்து செல்லும் பொழுது எப்பொழுதும் சங்கீதம் 91 சொல்லிவிட்டு தான் அவர்கள் கடந்து செல்வார்களாம். அப்பொழுது அந்த வார்த்தையை அன்றைக்கும் கூட அவர்கள் குடும்பமாக ஜெபித்து வசனத்தை அறிக்கையிட்டு பாதுகாப்பு எடுத்து அவர்கள் வந்ததுனால அவர் அந்த ஒரு நொடியில் அவ்வளவுதான் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த எதிர்வந்த வாகனம் நேருக்கு நேராக மோதினா நம்ம அவ்வளவுதான் என்கிற அந்த கண்ணிமைக்கு நேரத்தில் இயேசுவே பாதுகாப்பாக வாரும் ஆண்டவரே அப்படின்னு அவர்களுக்கு குடும்பமாய் கதறும் பொழுது கர்த்தர் எப்படித்தான் அந்த ஆபத்தை விலக்கினார் என்று அவர்களுக்கே தெரியவில்லையா? ஆச்சரியப்படும் விதமாக தேவன் அந்த கார் அப்படி கண்ணிமிக்க நேரத்தில் அவர் வாகனத்தில் மோதாதபடிக்கு அது அப்படியே கடந்து சென்று ஆண்டவர் இவங்க குடும்பம் முழுவதுமாக காப்பாற்றினாரா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே கடந்து சென்று உள்ளே வருகிறது என்று சொன்னால் மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை காணப்படுகிறது. எப்படி விபத்துக்கள், அநேக வியாதிகள், பலவீனங்கள் எப்படியெல்லாமோ தாக்குகிறது ஜனங்களை. ஆனாலும் இந்த வியாதியோ பலவீனங்களோ எந்த விபத்தோ நாசம் மோசமோ உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தாக்காதபடிக்கு அவற்றில் இருந்து உங்களை காப்பாற்றுகிறதற்காக ஒரு தேவன் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். ஏசாயா 45:2 இப்படியாக சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வாராம் ஆண்டவர்? கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கடந்து செல்கிற பாதையில் அடுத்து இப்படி ஒரு துன்பம் வரும், இப்படி ஒரு கஷ்டமான பாதை வரும், இப்படி ஒரு கஷ்டமான மனிதரை சந்திக்க வேண்டியது இருக்கும், இப்படி ஒரு கடினமான ஒரு பாதை வியாதிய நிமித்தமோ இது நான் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் உங்களுக்கு முன்னே ஒரு தேவன் செல்லுகிறாரே, அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோணலான காரியம் வருகிறது முன்னறிந்த தேவன், அதையெல்லாம்
இதெல்லாம் செவ்வையாக்கும்படியாக என் பிள்ளை இதில் நடந்து இந்த கோணலான பாதையில் நடந்து போக முடியாது, என் பிள்ளைக்கு நான் அதுக்கு செவ்வைப்படுத்துவேன், அவள் அதனால் வழி தடமாறிடக்கூடாது, அவள் இடறி போய்விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வழியில் இருக்க கோணலானவைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரா உங்களுக்காக அவர் செவ்வை பண்ணி இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் சரி செய்து உங்களை என்ன செய்கிறாரா அந்த ராஜ பாதையில் நடத்துகிறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு தேவனை யாருமே பெற்றிருக்க முடியாது. நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் பின்பதாக நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் அறிந்தவர் ஒருவர் இயேசு. அவர்தான் உங்களை உண்டாக்கினவர், உங்களை உருவாக்கினவர், உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி விலையேறப்பட்ட மீட்பை சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும் வாழ்க்கையில் தெரியலையே, எப்படி என் குடும்பத்தை நடத்தணும், என்னுடைய வாலிப பிள்ளைகளை நான் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, என் கணவருடைய பாதை இப்படி தாறுமாறாக கிடக்கிறது, போதைக்கும் மற்ற எல்லா தவறான பழக்கத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறதுனால என் குடும்பம் சீரழிந்து சின்னாவே நம்ம உருக்குலைந்து கிடக்கிறதே, இந்த கோணலான பாதைகளை எப்படி எப்படி அப்படின்ற சொல்லி கேள்வியோடு இருக்கிற நீங்கள் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் முன் செல்லும் தேவன். எதற்காக உங்கள் வாழ்க்கையில் எல்லா கோணலான பாதைகளை எல்லாம் அவர் என்ன செய்வார், அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவே இயேசுவேன் அவர் பாதத்தில் இருந்து என் வாழ்க்கை இப்படி கிடக்கிறதே என்று சொல்லி அவருடைய காரியங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் கடந்து வருவார், இயேசு கடந்து வருவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்கி உங்கள் பிள்ளைகளை சரியாக்கி, உங்கள் கணவரை சரியாக்கி, உங்கள் மனைவியை சரியாக்கி, இன்னும் என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்களை உண்டு பண்ணுகிறதோ அது எல்லாம் ஆண்டவர் செவ்வையாக்கி அவர் நடத்தும்படியாக இன்று முதல் அவர் உங்கள் முன்னே செல்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. அடுத்ததாக ஒரு காரியம், யுத்தம் பண்ணும்படியாக முன் செல்லும் தேவன். யுத்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது, மனுஷர்கள் மூலமாக வரும் பொழுது நாம் நினைக்கிறோம் இந்த மனுஷங்கள் தான் எனக்கு எனது எதிரி அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மேலே நம்ம கசப்பு வெறுப்பு கொண்டு நம்ம அவர்களை பகைக்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய கண்ணுக்கு தெரியாத எதிரியாகிய சத்துரு தான் நமக்கு விரோதமாக மனுஷர்களை என்ன செய்கிறான், தூண்டிவிட்டவன் யுத்தம் பண்ணுகிறான். அதனால் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வல்லமைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் உங்கள் குடும்பங்களில் குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கணவருக்கு அது நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த கொள்ளாத குடிவெறியின் ஆவிகளை துரத்தி நீங்கள் ஜெபியுங்கள். இச்சைக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த இச்சையின் ஆவிகளை நீங்கள் துரத்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தாமே ஒரு விடுதலையே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 1:30 கூட நாம் பார்த்தோமானால், உபாகமம் 1:30, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் எகிப்தில் இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்காக யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிற 10 வாதைகளை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டு வந்தாரே, அதே போல் இந்த வனாந்தரமான வாழ்க்கை பாதையிலும் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக காரியத்தை கர்த்தர் கரத்திலே விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆக யுத்தம் பண்ணும்படியாக அவர் முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக அவர் எப்படி முன் சென்று என்ன செய்கிறாரா, எப்படி யுத்தம் பண்ணுகிறார் என்று உபாகமம் 9:3, உபாகமம் வசனம் 9வது அதிகாரம் வசனம் 3, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். அவர் முன்பாக கடந்து போய் அவர் என்ன செய்வாரா, அவர் பட்சிக்கிற அக்கினியை போல் அவர்களை அழிப்பார். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கூட்டங்களையும் சத்துரு விதைத்திருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரா, அக்கினியை போல் அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக
விழப்பண்ணுவார். இப்படியாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக இந்த நாள் முதல் கொண்டு உங்கள் முன்னே செல்கிறார். நீங்கள் கர்த்தர் கரத்தில் காரியங்களை ஒப்புக்கொடுங்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் அல்ல, கண்ணுக்கு தெரியாத எதிரியாக சத்துருவை அழித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த சத்துரு ஆண்டவர் துரத்துவார். அந்த எதிரி உங்கள் முன்னாலே கர்த்தர் விழப்பண்ணுவார். அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்து நம்ம முதலாவது பார்த்தோம், முன் செல்லும் தேவனாக என்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். தடைகளை உடைக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் முன் செல்லுகிறார். உங்களை காப்பாற்றுகிறதற்காக முன் செல்லும் தேவனாக அவர் கடந்து வந்திருக்கிறார். மூன்றாவதாக கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து அவர் முன் செல்லும் தேவனாக வந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக பொல்லாத மனிதர்களோடு போராடுகிற அந்தகார வல்லமைகளோடு பில்லி சூரிய வல்லமைகளோடு உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இன்று உங்களுக்கு முன்னே செல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நான் மட்டும் தனியாக நான் நடந்து செல்லவில்லை, நான் எனக்கு முன்னே ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாக ஒரு தேவன் அவர் முன் சென்று கொண்டே இருக்கிறார். இந்த 4 காரியங்களையும் என் வாழ்க்கையில் அவர் நிச்சயம் செய்வார். அதற்காகத்தான் இன்று தேவன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்து வாழ்க்கையில் ஜெயம் எடுப்பீர்களா? அப்படியே ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறப்பா. முன் செல்லும் தேவன் ஆண்டவரே, யார் நடத்துவார்? எனக்கு யார் உண்டு? என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் குழப்பங்கள் இருக்க, தடைகள் இருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய் போட்டிருக்க எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும், குழந்தை இல்லாத தடை, பொருளாதார தடை, இன்னும் எல்லா தடைகளை ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா சாப கட்டுகளையும் எல்லா தடைகளையும் உடைத்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை நீக்கி போடுகிறவர். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு முன் செல்வதற்காக உமக்கு சோத்திரம்பா. கோணலான வழிகளில் ஆண்டவரே எனக்கு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே அநேகரப்பா, பெண்களும் ஆண்களும் அப்பா தகப்பனை மனமோன போக்கிலே கோணலான வழியை பின்பற்றி விசாலமான வாசலுக்கு நேராக ஓடுகிற வாழ்க்கையெல்லாம் செவ்வையாக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் முன் செல்லும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனமும் உமக்கு பின்பதாக வந்து அந்த நித்தியத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.